வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு பார்க்க போகிறது என்ட்ரி எக்ஸிட் சேலரி. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு 7-8 வருஷம் வேலை பார்த்துருப்போம். வருஷம் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸிட் சேலரி வேறு அமௌண்ட் ஒன்று வாங்கிட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். நம்ம ரிசைன்மெண்ட் வந்திருப்போம், அல்லது கம்பெனியில் வேலை இல்லாமல் நம்மளும் வெளியே வந்திருக்கலாம். திரும்ப வேலையை தேடும்போது எக்ஸிட் சேலரியை கணக்கில் வச்சுட்டு வேலையை தேடும்போது வேலை கிடைக்காது. ஏன்னா எல்லா கம்பெனியும் முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லா கம்பெனியுமே காம்படிஷன் போட்டு சம்பளம் அதிகமாக கொடுத்து ஆளை இழுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ரெண்டாவது மார்க்கெட்டில் ஆவரேஜ் சேலரி என்ன இருக்கோ அதுதான், அதுக்கு மேலே கொஞ்சம் கிடைச்சதா அவ்வளோதான். இப்போ உதாரணமாக ஒரு எம்இபி டெக்னீஷியனுக்கு 2500 ஆவரேஜ் சேலரி ப்ளஸ் ஃபுட் அலோவன்ஸ் கிடைக்குது. இதுதான். நீங்கள் எக்ஸிட் சேலரியை என்ட்ரி சேலரியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. இது இப்போ இருக்கிற ட்ரெண்டு, சுச்சுவேஷன். கம்பெனி சம்பளம் தரதை நீங்கள் வாங்க போகிறீங்க, ஆனால் சுச்சுவேஷனை எடுத்து சொல்கிறது என்னுடைய கடமை. அதனால் மார்க்கெட் ஆவரேஜ் சேலரி, கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் 38 வயசுக்கு பிறகு புதிய கம்பெனியை மாறுறதை நிறுத்துங்க. 38 வயசுக்குள்ள ஒரு கம்பெனியை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஒரு புதுசாக வர்றவன் செய்கிற வேலையை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு அந்த வேலையை காப்பாற்றிக்குங்க. சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு சரி கிடையாது. காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குது. இருக்கிற பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிறது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அடுத்த லெவல் நமக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையாங்கிறது அது இனி ஒரு கொஞ்ச காலம் போய் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அது வரைக்கும் இருக்கிறத வச்சு நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.